பார்ட் 2. இடையில வீடியோ கட் ஆயிடுச்சு, அதனால பார்ட் 2 போட்டிருக்கேன், தயவு செய்து கேளுங்க. சோ மணிக்கணக்கா இப்ப என்ன பண்ணும், இந்த காலகட்டத்துல மணிக்கணக்கா நம்ம பிள்ளையும் மகனையும் கூப்பிட்டு பக்கத்துல வச்சு ஜெபம் செய்ய வைக்கணும், பைபிள் ரீட் பண்ண வைக்கணும், தியானம் பண்ண வைக்கணும். இன்னைக்கு சர்ச்சில் நான் கூட இப்ப போன வாரம் சர்ச்சுக்கு போனா, சர்ச்சில் நிறைய பேர் வெளியே தான் இருக்காங்க, பிள்ளையும் பையனையும் வச்சுக்கிட்டு வெளியே நிக்கிறாங்க, கதை பேசிட்டு இருக்கிறாங்க. பெத்தவங்களே செல்போன்ல உட்கார்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அப்ப பிள்ளைங்க எப்படி வளரும்? வார்த்தையை கேட்டியாமா? நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு வரோம்? ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து ஆண்டருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு. ஒவ்வொரு பாட்டுலயும் ஆண்டருடைய வார்த்தை இருக்குது, ஒவ்வொரு வேத வாசிப்புலயும் ஆண்டருடைய வார்த்தை இருக்குது. ஆனா இதைய நம்ம கேட்காம சர்ச்சுக்கு வாரத்துல ஒரு நாள் வரணும், வந்தாகணுங்கிற கட்டாயத்தின் அடிப்படையில எத்தனை பேர் வெளியே உட்கார்ந்து வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு செல்ல உட்கார்ந்து நோண்டிக்கிட்டு சும்மா அந்த குழந்தைங்க பின்னால குடு 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 ஓடிக்கிட்டு, அந்த குழந்தைய வீட்டுல உங்களுக்கு ஒழுங்கா உட்கார வைக்க முடியாதா? பெத்தவங்களுக்கு சின்ன கை குழந்தையில இருந்து சர்ச்சில் எப்படி இருக்கணும்னு சொல்லி தர முடியாதா பேரண்ட்ஸுக்கு? அந்த புள்ள பின்னாலேயே ஓடலன்னா என்ன, அது ஓடுறது நீங்களும் ஓடுறது, இதுக்கு எதுக்கு சர்ச்சுக்கு வர்றீங்க? வீட்டுல உட்கார்ந்துக்கலாமே. ஆலயத்துல என்ன பயம் இருக்குது ஆண்டவருக்கு? ஆண்டவர்கிட்ட ஒரு பயம் இல்லை இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கு. அந்த காலத்து பேரண்ட்ஸ் பாருங்க, அட்டைக்கு உட்கார வைப்பாங்க, உட்காரு, இது சர்ச்சு, அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் இருக்கும். இன்னைக்கு டீச்சர்ஸ் கையிலயும் ஸ்ட்ரிக்டா கொடுக்கறது இல்ல பேரண்ட்ஸ், தானும் ஸ்ட்ரிக்ட் பண்றது இல்ல. எங்க போய் முடியுது? எனக்கு அருமையான பெற்றோர்களே, உங்க பிள்ளைகள் தான் அழிவின் காலத்துல இருக்கிறாங்க, அது கூட தெரியல உங்களுக்கு. அழிவின் காலம் பயங்கரமாய் வந்து கொண்டிருக்கிறது, மோசமான காலம் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை முறை சொன்னாலும் தெரியறது இல்ல, சர்ச்சுக்கு எதுக்கு வர்றோங்கிறதே புரியறது இல்ல. உலகத்தின் கவர்ச்சிகளை ஜெயிக்க சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். சோதனைகளை அப்பதான் சோதனைகளை வெற்றியடைய செய்ய வைக்க முடியும், கவனிக்க சொல்லணும். இரண்டாவதாக இறை வார்த்தையை படித்து ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். முதலாவது என்ன? ஜெபம் செய்யணும். இரண்டாவது என்ன? இறை வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை படித்து தியானிக்க வேண்டும். இப்படி தியானிச்சதுனாலதான் தாவீது ஆடு மாடுகளின் பின்னே, கறவை ஆடுகளின் பின்னே போய்கொண்டிருந்த தாவீது ராஜ்யத்தின் அரண்மனையிலே இருந்தார், அரியணையில் இருந்தார், ராஜ்யபீடம் பண்ணிட்டு இருந்தார், ராஜாவாய் உயர்த்தப்பட்டார். நீ நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லி தரோமா? யோசிச்சு பாருங்க. வேதம் படிக்குதுங்க, குடு 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 குளிச்சுட்டு, நிறைய பேருக்கு அது ஒரு பழக்கம் இருக்கு, பெத்தவங்க கத்து கொடுக்கற பாடம். குளிச்சுட்டு டப்புன்னு பைபிள் எடுப்பாங்க, 2 வசனம் ரீட் பண்ணுவாங்க, கடக்குன்னு ஒரு முட்டி போடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, போயிருவாங்க. புரியுதா? அதல்ல வேத பாடம், வாசிப்பது, தியானிப்பது. உட்கார்ந்து ஈவினிங்கா எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப நீங்க வந்து உட்கார்ந்து தியானிச்சு படிங்க. சும்மா இந்த செல்லுலயும் டிவி, நிறைய பேருக்கு லீவு ஃப்ரீ, செல்லு, டிவி, ஏதாவது ஒண்ணு உட்கார்ந்து வாட்ச் பண்ணி, செல்லு விட்டா டிவி, டிவி விட்டா செல்லு, ஃபேஸ்புக் விட்டா யூடியூப் விட்டா அது என்னன்னு இந்த ஸ்கொயரா இருக்குமே இன்ஸ்டாகிராம், இப்படி மாறி இன்னைக்கு டைம் போறதே உங்களுக்கு தெரியுமா? நீங்க வாட்ஸ்அப் டைம் போறதே தெரியறது இல்ல. டே அண்ட் நைட்டு கண்ணு கெட்டு போகும், விரலோட ஃபிங்கர்ஸோட நர்வ்ஸ் கெட்டு போகும், எல்லாம் கெட்டு போகுமே. அந்த நேரத்துல 1 மணி நேரம் ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரம் என்னோட விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாது, 1 மணி நேரம் சோதனைக்குட்படாதபடிக்கு என்னோட ஜெபம் பண்ணக்கூடாதான்னு ஆண்டவர் கேட்கிறார். உங்களை என்னை பார்த்து கெஞ்சி கேட்கிறார், என் வார்த்தைகளை ஏன் கவனிக்க மாட்டேங்கிறீங்க? காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு உலகம் காது கொடுத்தே கேட்க மாட்டேங்குது. சண்டே சர்ச்சுக்கு வந்தா கூட வாரத்துல 1 நாள் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது, வெளியவே சுத்திட்டு இருக்குது. நிறைய லேடிஸ் பார்த்தா குழந்தை பின்னாலேயே ஓடி இருக்குது, தாத்தாமார்களை பார்த்தாலும் குழந்தை பின்னால, பாட்டிமார்களை பார்த்தாலும் குழந்தை பின்னால. அந்த குழந்தைய எடுத்து மடியில உட்கார வச்சு சர்ச்சில் உட்கார்ந்து வசனத்தை கேளுங்க. எத்தனை பேர் கேட்கறீங்க நீங்க? எபேசியர் 6:17 கடவுளின் வார்த்தையை போர்வாளாய் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையை சாத்தானை ஜெயிக்கக்கூடிய போர்வாள். இயேசு கிறிஸ்து சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துவ 3 முறை சோதித்தான். 3 முறையும் இயேசு என்ன பண்ணாரு? வார்த்தை என்ற போர்வாளை ஏந்தி ஜெயித்தார். என்ன வார்த்தை ஏந்தினார்? பாருங்க, கற்களை இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுங்க அப்படிங்கிறார். நீ தேவகுமாரனாமே, இந்த கல்லையெல்லாம் அப்பமாகும்படி சொன்னா அது அப்பமாயிடுமே. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? உடனே வார்த்தை எடுக்கிறார். எங்க இருந்து? உபாகமம் 8:3 இருந்து வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல
தேவன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்கிறான். வார்த்தை என்ற வாளை எடுக்கிறார். இயேசுவின் இருதயம் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி 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 வழிந்து கொண்டிருந்ததால் அந்த வார்த்தை எங்கே வெளிப்பட்டது? உங்க குழந்தைகளுடைய மனசுல கர்த்தருடைய வார்த்தை நிரம்பி வழிகிறதா? உங்க மனசுலயே வழியிலேயே இனி பிள்ளைங்க மனசுல எப்படி வழியும்? கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பி நிரம்பி, தாவீது கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தான். அதனாலதான் சீமையை அவனை தூஷிக்கும் போது தாவீது சொல்றார், விடு, அவன் தூஷிக்கட்டும். அவன் தூஷிக்கிறதை கர்த்தர் கேட்டு எனக்கு இறங்குவார். அவன் கர்த்தருக்கு கொடுத்தான் எல்லா காரியத்தையும். இரண்டாவது சோதனை, ஆலயத்தின் மேல இருந்து குதியும் சொல்லும் போது அங்கே ஆண்டு உபகமம் 6:16 வார்த்தையை கொண்டு வார்த்தை கொண்டு வாளை ஏந்துகிறார். என்ன வார்த்தை? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதித்து பாராயாக சொல்றாரா? அதுக்கு பிறகு அவனால மறுமொழி கொடுக்க முடிஞ்சதா? சாத்தானும் அங்க கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்றான். ஆண்டவரும் வார்த்தையால் அவனை வாளை எடுத்து ஏந்துகிறார். நமக்கு தெரியும் இவன் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றானே, இவன் கடவுளுடைய பிள்ளையோன்னு நம்ம நினைக்கிறோம். சாத்தானும் அவனுடைய செயல்களினாலே அவனை அறிவீர்கள் தான் அன்று கிளியரா சொல்லிட்டார். புரியுதா? அடுத்தது, நீர் என்னை தாழ பணிந்து கொண்டால் உமக்கு எல்லாம் தரேன், ராஜ்யத்தில் என்ன கேட்டாலும் தரேன். அப்போ ஆண்டவர் உபாகமம் 6:13 தேவ வார்த்தை என்னும் வாளை ஏந்தி அவனை வெட்டுகிறார். இங்க பாருங்க, உன் ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. எப்படி வார்த்தையால நிரம்பி பதில் கொடுக்கிறார் பாருங்க. இயேசுவே வார்த்தையில் நிரம்பி பதிலை கொடுக்கும் போது நீங்க எப்படி நிரம்பி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. எப்படி அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம், வார்த்தையால் நிரம்பி வழிய வேண்டும். நாம எந்த அளவுக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து தியானிக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் இறைவார்த்தைய டைரக்டா கேட்டாங்க. ஆதாம் ஏவாள் இறைவார்த்தைய டைரக்டா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இறைவார்த்தை என்ன? தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் சாப்பிடலாம், நடுமத்தில் இருக்கிற மரத்தோட கனியை மட்டும் சாப்பிடாது. இதுதான் இறைவார்த்தை. சாப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? சாகவே சாவீர்கள். நான் சாத்தான் வந்தான், அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா சொன்னான், இதை சாப்பிட்டா நீங்க சாக மாட்டீங்க. எது இனிமையா இருக்குது கேக்குறதுக்கு? இதைய சாப்பிட்டா நம்ம கண்ணு தெரியும், நம்ம இனிமையா, நம்ம சாக மாட்டோம். அப்ப அவனுடைய வஞ்சகமான வார்த்தைகள் அவர்களுக்கு இனிமையா இருந்தது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சாப்பிட்டார்கள். அப்போ சாத்தானுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், சோதனையிலே விழுந்து போனார்கள். பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அல்லது சாத்தானுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? பைபிள் என்ன சொல்லுது? உன் பக்கத்தில், பைபிள் அழகா இருக்கு 91வது சங்கீதத்தில் இல்லையா? உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன வார்த்தை. அப்புறம் என்ன வார்த்தை சொல்றாரு? வாதை உன் கூடாரத்தை நெருங்காது சொல்றாரா? இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. இத்தனை வார்த்தைய நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ரோட்ல நடந்து போகும்போது ஒரு எலுமிச்சை பழத்தை மிதிச்சுட்டா, ஐயோ எலுமிச்சை பழத்தை மிதிச்சுட்டே, சுச்சோ என்ன நடக்க போதோ, ஏதோ வத்தல் கித்தலாம் வச்சு சொத்தி வச்சு சுத்துட்டா போச்சு எனக்கு, ஐயோ இன்னைக்கு எல்லாம் கெட்டதான் நடக்கும், சுருன்னு ஏறுது குருன்னு ஏறுது, மனுஷனுக்கு படபடப்பிலேயே செத்து போயிடுவோம். என்ன நமக்கு என்ன பயம்? அதான் சொல்லிட்டாருல, இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ வார்த்தையை எடுத்து வைத்து வாழும் போது 1000 செய்வினை உன் பக்கம் விழட்டும், 10,000 பில்லி சூனியம் உன் வலது பக்கம் விழட்டும், ஆனா எதுவும் உன்னை அணுகாது. இதுதான். அப்போ இந்த வசனம் எங்கே இருக்குது? நம்ம வாழ்க்கை எங்க இருக்குது சொல்லுங்க. சங்கீதம் 119:11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இது என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்கு போதிக்கப்பட்ட ஒரு விஷயம். நான் உமக்கு எதிராய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தை என் இருதயத்தில. அப்ப எப்படி இருக்கணும்? இருதயம் வார்த்தையால நிரம்பி வழியணும். அப்பதான் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். நம்ம பிள்ளைங்க பாவம் செய்ய மாட்டாங்க. நெட்டுல எல்லாம் ராங் வெப்சைட், இச்சைகளுக்கு தூண்டக்கூடிய வெப்சைட் சாத்தான் தூண்டுவான். வெப்சைட்ல வரும்போது அவன் தன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வான்.
ஆண்டவருடைய வார்த்தை நிரம்பி வழியும் போது அவன் இதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவான், பரிசுத்தத்தை காத்துக் கொள்வான். மூன்றாவது, பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன? ஜெபம். ரெண்டாவது தியானிக்கணும், பைபிள் ரீட் பண்ணி தியானிக்கணும். மூன்றாவது பாவ அறிக்கை. அப்போதுதான் நம் பாவ சோதனையிலிருந்து தப்பிச்சுக்க முடியும். யாருக்கு வரும் பாவ சோதனை? இப்ப தண்ணி அடிக்கிறவனுக்கு, நான் இனிமே தண்ணியே அடிக்க மாட்டேன்னா, அங்க அவன் குடிச்சிட்டு இருப்பான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டே வாடா மச்சி பரவாயில்ல விடுறா, இன்னைக்கு ஒரு நாள் சோதனை வந்துடும். பீடி சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருந்தவனுக்கு விட்டுட்டான், இப்ப அவன் சொல்லுவான், டே பரவாயில்லையா இன்னைக்கு ஒரு நாள் தான். சோதனை வருமா? யாருக்கு சோதனை வரும்? அந்த பாவத்தை செஞ்சவனுக்கு. அதை விடும்போது திருப்பி அந்த சோதனை வரும். தங்கச்சி சொல்லுங்க, உங்களுக்கு சும்மா இருக்கும்போது பீடி அடிக்கணும்னு தோணுமா? தோணாது இல்ல? உங்களுக்கு தோணுமா சிஸ்டர் பீடி அடிக்கணும்? உங்களுக்கு தோணுமா தண்ணி அடிக்கணும்னு? நமக்கு தோணாது இல்ல, ஆனா அடிச்சவங்களுக்கு தோணும் இல்ல. சும்மா கேக்குறேன், மிரண்டுறாதீங்க. அவங்க மிரண்டுட்டாங்க, இன்னும் நம்மளே பார்த்து பீடி அடிக்கிறியான்னு கேக்குறேன். அது நமக்கு தோணாது இல்ல, அதுக்கு சொல்றேன். நமக்கு தோணுமா? தோணாது. ஆனா தண்ணி அடிச்சவங்களுக்கு தோணும் இல்ல திருப்பி அடிக்கணும்ட்டு. அப்ப பாவத்துல விழுந்து மீண்டு திருப்பி நமக்கு அது சோதனையா வருது, அதுக்கு சொல்றேன். புரியுதா? அப்போ பாவம் செய்கிறவன் எவனும் சாத்தானுக்கு அடிமை. அப்ப பாவம் செய்து கடவுள் மனித உறவு அற்று போகும்போது அது எப்படி ரீகனெக்ட் ஆகும்? பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஏசிட்ட போகணும், நான் இந்த தவறு செய்த ஆண்டவரே, நான் மீண்டும் செய்யாதபடிக்கு நான் பலவீனன், என்னை காத்துக் கொள்வீரான். இது சொல்லணும் நம்ம. புரியுதா? அப்போ 1 யோவான் 2:1 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுறார். நமக்காக பரிந்து பேசுறாருங்க. அப்படி பரிந்து பேசுறவர்கிட்ட போய், நான் அப்பா கெட்டு போன மகன், கெட்டு போன மகள் வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில உங்களை நினைக்கவே இல்லை, என் வாழ்க்கையில நான் எந்நேரம் இந்த விரல்களால செல்ல நோண்டிட்டு இருந்தேன், இந்த கைகளால பைபிள் ஏந்த வேண்டிய இந்த கைகளால நான் டிவியும் ரிமோட்டையும் செல்லையும் மாறி மாறி சுற்றி என் வாழ்க்கை பாதையவே நான் வீணடிச்சிட்டு இருந்தேன். பாவறிக்கை. நேரத்தை வீணடிக்கிறது யார் சொல்லித்தரா? சாத்தான் சொல்லித்தரான். சும்மா வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கிறது யார் சொல்லித்தரா? சாத்தான் சொல்லித்தரான். சாத்தான் நமக்கு தகப்பனா இருந்து நம்மை வழி நடத்திட்டு இருக்கிறான். இது கூட நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சொல்லணும் ஆண்டுட்ட, நான் பலவீனன் ஆண்டவரே, மன்னியும் மன்னியும். 2 காரியங்களை நம்ம பார்த்த. எதற்காக கடவுள் நமக்கு சோதனை அனுமதிக்கிறார்? 2வது சோதனைகளை எப்படி ஜெயிப்பது. 3வது சோதனை எப்படி கையாள்வதுன்னா, சோதனைகள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது? புலம்பக்கூடாது, சங்கடப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏன் அப்படி கலங்கக்கூடாது? சோதனை வந்தா நமக்கு நன்மை நடக்கும்னு அர்த்தம். யோபுக்கு சோதனை வந்தது, பின்ன எப்படி ரெட்டத்தனையா ஆசீர்வாதம் வந்துச்சு. யோபு கலங்கல, யோபு புலம்பல. அதனால யோபுக்கு 2 தனியான ஆசீர்வாதம். புரியுதா? நம்ம இததான் பைபிள்ல கண்டுபிடிச்சிட்டோம் இல்ல. அப்புறம் கலங்கலாமா? அப்புறம் கவலைப்படலாமா? அப்புறம் துக்கப்படலாமா? அப்புறம் புலம்பலாமா? கூடாது இல்ல. தாழ்ச்சி உள்ளவர்கள் நாம் மாறணும். தாழ்ச்சி உள்ளவர்களாய் நாம் மாறணும். மன உறுதி, நிலைவாழ்வு நமக்கு கிடைக்கும் என்பதால் நாம் கலங்கவும் வேண்டாம், புலம்பவும் வேண்டாம். புரியுதா? அப்பனா இந்த சோதனை எப்படி கையாளணும்? யாக்கோபு 1:2-3 பாத்தீங்கன்னா, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, அது லாஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா, மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். உங்களுக்கு பலவிதமான சோதனை வருது, சோதனை நெருக்குது, என்ன பண்ணுங்க? மிகுந்த சந்தோஷமா இருங்க. புலம்பிட்டே இருக்க. சோதனை வந்தா புலம்பணும்னு யார் சொன்னா? சோதனை வந்தா புலம்பணும், கவலைப்படணும்னு சொல்லியிருக்கா பைபிள்ல? லிசன் பண்ண, மிகுந்த சந்தோஷமா இருங்கள்னு சொல்லியிருக்குது. ஆனா சோதனை வந்தா நம்ம தான், எனக்கு சோதனை வந்துருச்சு, சோதனை காலம், ஒரே அழுகதான். சந்தோஷம் பாருங்க, நன்மை கர்த்தரிடம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். லாட்டரி டிக்கெட் அடிக்க போகுது, சந்தோஷம் வருமா இல்லையா? நானும் நீங்களும் ஏன் சோதனை வரும்போது கலங்குறோம் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? பாவம் செய்து ஏன் கலங்குறோம் தெரியுமா? பாவம் செய்து விழுந்ததை மட்டும் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம். சோதனையிலிருந்து நாம் வென்று எழுந்ததை நம்ம கணக்குல வைக்கல, வீழ்ந்ததை கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா,
கடவுள் நீ எத்தனை முறை சோதனையை ஜெயித்தா என்பதான் கணக்குல வச்சுட்டு இருக்கிற. நீ எத்தனை முறை சோதனையை தோத்தங்கிறத கணக்குல வச்சுட்டு இருக்கிறது யாரு? சாத்தா. அவன் தான் உனக்கு அதை வச்சு குற்ற உணர்ச்சியை கொண்டு வருவான். நீ கடவுளோட பிள்ளை இல்ல, நீ வீழ்ந்துட்ட, நீ வாழவே தகுதி இல்லாத பிள்ளை, நீ கடவுளோட பிள்ளைய ஆகவே முடியாது. இந்த குற்ற உணர்ச்சியை கொண்டு வர்றது யாருங்க? சாத்தா. ஆனா ஆண்டவர் குற்ற உணர்ச்சியை கொண்டு வர மாட்டார், சென்ஸ் ஆஃப் சின்ன கொண்டு வருவார், பாவ உணர்வை உனக்குள்ளே கொண்டு வருவார். ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் 95 அவுட் ஆஃப் 100ன்னா பேப்பர்ல என்ன மார்க்குங்க போடுறோம்? 5 மார்க்கா போடுறோம். எது ஜெயிச்சீங்க? 95 மார்க் ஜெயிச்சீங்க. அந்த மார்க்கை தான் அவுட் ஆஃப் 100 போடுறோம். ஒரு பூமியில இருக்கிற ஒரு மனுஷன் டீச்சருக்கே இவ்வளவு ஒரு மூளை இருக்குதுன்னா படைத்த கடவுள் எப்படி போடுவார் உங்களுக்கு சொல்லுங்க? புரியுதா? அப்ப இழந்த 5 மார்க் அவன் போட மாட்டாங்க. இழந்த 5 மார்க்க சொல்றதுக்கு சொல்லி குத்துறது யாரு? யாரு குத்துவா? 5 மார்க்க தோத்துட்டல, சேட்டம் போச்சு. 5 மார்க்க யாரு குத்துவா? சாத்தான் தான் குத்துவான். தேவையில்லாதவங்க தான் அவனை குத்தி பின்வாங்குவாங்க, வைப்பாங்க. புரியுதா? ஆண்டவர் உனக்கு 95 மார்க்கை தருகிறார். பாவ உணர்வு தான் தருவாரு. இந்த 95 மார்க் எடுத்துட்ட, அடுத்தது 98 மார்க், அடுத்தது 100 மார்க் வாங்கிடு, பரிசுத்தத்தை அடுத்தது காத்துக்கோ, இன்னும் காத்துக்கோ. இப்படி சொல்றது ஆண்டவர் உங்களை பூஸ்ட் பண்றது. இழந்து போனதை, நீங்கள் வீழ்ந்து போனதை குற்ற உணர்ச்சியை உங்கள் கண் முன்னே வைத்து ஆண்டவரிடம் உங்களை பிரிப்பது சாத்தான். புரிஞ்சுக்கணும். புரியுதா? சோ அப்ப மகிழ்ச்சியா எப்படி சோதனைய கையால கத்துக்கணும். சோதனை மேல் சோதனை வந்தாலும், கடுமையான சோதனைக்கு நம்ம உள்ளாக்குற நினைச்சாலும் தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஹை மார்க் போட்டுட்டு இருக்கிறாரு. 95, 98, 100 வந்துருவோம். நல்ல சோதனை முழுசா வரும்போது அதையெல்லாம் என்ன பண்ணணும்? பொறுமையா சகிச்சுக்கணும். பொறுமையா சகிச்சுக்கோங்க, ஹாப்பியா சகிச்சுக்கோங்க, சந்தோஷமா சகிச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளை பொறுத்த விஷயம். சுதந்திரம் நம்ம கையில் தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. சோ பாருங்க, சிலருக்குலாம் கஷ்டமே வராது. நம்ம எல்லாம் சொல்லுவோம் அடிக்கடி, அவன் கெட்டவன், அவனுக்கு பாரு நல்ல புருஷன், அவன் கெட்டவன் நல்ல புருஷன், அவன் கெட்டவன், அவனுக்கு பாரு நல்ல மனைவி, நல்ல மாமனார், நல்ல மாமியார். நமக்கு பாரு மாமியார் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நம்மளுக்கு கேடு கட்ட மாமியாரு. அவன் பாரு நல்ல மாமியாரு நல்லா வச்சுக்க மாட்டேங்கிறான். எல்லாம் உல்டாவா தானே வருது. ஆனா இந்த உல்டாவையும் தாண்டி நல்ல மாமியாரு, நல்ல பிரச்சனையே இல்லை, நல்ல கணவர், அந்த குடும்பத்துல பிரச்சனையே இல்லை, அவங்களுக்கு சோதனையே இல்லை. அப்ப அவங்க என்ன டைப்பு? சாதாரண ஆர்டினரி ஸ்டூடெண்ட், சாதாரண மாணவன். அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. அவங்க கண்டுக்குவாங்களா? டீச்சர் சாதாரண மாணவனை கண்டுக்குவாங்களா? இல்லையா? அப்ப சோதனை இல்லைன்னா அவங்க சாதாரணமானவங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்கள பார்த்தே கவலைப்பட்டு நீங்களும் சாதாரணமானவன் ஆயிடக்கூடாது. புரியுதா? 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. மனுஷருக்கு ஏற்பட்ட சோதனை தான் உங்களுக்கு வருது. யோபுக்கு ஏற்பட்ட சோதனை தான் நம்மள பாதிக்கிறதுக்கு வருது. எலியாக்கு ஏற்பட்ட சோதனை நம்மளுக்கு வருது. யாருக்கு வரல? ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஓவர் பில்டப். எனக்கு வந்த பிரச்சனை உனக்கு தெரியுமா? என்னோட பிரச்சனை நீ வாழ்ந்துட முடியாது, எனக்கு அப்படி ஓவர் பில்டப். ஆனா பைபிள் தெளிவா போட்டிருக்கு, ஒவ்வொருவருக்கும் தாங்கக்கூடிய சோதனையை தான் கர்த்தர் தருகிறார். அப்போ ஆகவே சோதனையில் வெற்றி அடைந்தால் நிலைவாழ்வு நிச்சயம். புரியுதா? மன உறுதி கிடைக்கும், நமக்கு மன வலிமை பெறுவோம். சோதனையை ஜெயித்து விட்டால் ஜெயித்து விடுவதற்காக நாம் என்னென்ன செய்யணுங்க? ஃபர்ஸ்ட் ஜெபிக்கணும், இறைவார்த்தை படிச்சு தியானிக்கணும். 3வது என்ன? பாவறிக்கை செய்யணும், நிலைவாழ்வு பெறுவதற்காக. இந்த 3 நமக்குள்ள இருக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும்போது நாம் சோதனைகளை வென்று ஆசீர்வாதத்தை கர்த்தரிடமிருந்து பெற்றுக் கொள்கிறோம். ஜெபிப்போமா? 1 நிமிடம். என்னென்ன வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில சோதனைகள் வந்ததோ, எத்தனை சோதனைகளில் நீங்கள் வீழ்ந்து போனீர்கள், எத்தனை சோதனைகளில் நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள். தகப்பனிடம் உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுங்கள். தகப்பனை, ஒவ்வொரு சோதனையிலும் நான் வீழ்ந்து போகாத படிக்கு, நான் பலவீனமானவன் ஆண்டவரே, நான் பலவீனமானவள், என் குடும்பம் வீழ்ந்து போகாத படிக்கு, குடும்பமாய் யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றால் உண்மையே ஆராதிப்போம் என்று வைராகியமாய் சொன்னது போல, இதோ எங்கள் பலவீனத்திலும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. சோதனை காலங்களிலும் தீமையான நாட்களிலும் நாங்கள் சோர்ந்து போகாத படிக்கு, பிரச்சனைகளை சகித்து உம்மண்டை நெருங்கி அந்த ஹை ஸ்கோர் வாங்க, பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, go to YouTube,
அன்ஷேக்கிள்டு மினிஸ்ட்ரி நீ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. எத்தனையோ ஆத்துமாக்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஆறுதல் அடையும், பலன் கொள்ளும், சகிப்பு தன்மையோடு வளர்வார். தேங்க்யூ. பிரைஸ் காட்.